கட உபநிஷதம் பகுதி 12. இந்த உபநிஷதத்தை நமக்கு தந்தருளிய ரிஷி முனிவர்களுக்கும் அதை நமக்கு புரியும்படி எளிமையாக்கி தந்த சுவாமி ஆசுதோசானந்தா அவர்களுக்கும் நன்றியை கூறி புத்தகத்துக்குள் நுழைவோம். கட உபநிஷதம் தலைப்பு பிரித்தெறிந்து வாழ். அதில் நசிகேதனின் மன உறுதி 9வது ஸ்லோகம் முதல் 11வது ஸ்லோகம் வரை. தற்போது 9வது ஸ்லோகம். யமதர்மன் நசிகேதனை பார்த்து சொல்கிறார்: அன்பிற்கு உரியவனே, நீ அடைந்துள்ள இந்த அறிவு வாதங்களால் அடையக்கூடியது அல்ல. உண்மையை உணர்ந்த ஒருவர் உபதேசித்து அதை பின்பற்றும் போது அது ஒருவனை மேலான ஞானத்திற்கு அழைத்துச் செல்கிறது. நசிகேதா, உண்மையை அடைவதில் நீ உறுதி உடையவனாக இருக்கிறாய். உன்னை போன்ற மாணவர்கள் எங்களுக்கு கிடைக்க வேண்டும். லட்சியத்தை அடையக்கூடியவன் எவ்வாறு உறுதியுடன் இருக்க வேண்டும் என்பதற்கான விளக்கத்தை சொல்கிறார். ஒருவன் லட்சியத்தை எடுத்துக்கொண்டால் அதனை அடைவதற்கான உறுதி வேண்டும். வழியில் எத்தனை தடைகள் வந்தாலும் அவற்றை தகர்த்தெறிந்து முன்னேறுகின்ற ஆற்றல் வேண்டும். அத்தகைய ஒருவனே லட்சியத்தை அடைவான். நசிகேதன் மரணத்திற்கு அப்பால் உள்ள உண்மையை அறிய வேண்டும் என்பதை லட்சியமாக கொண்டான். அதிலிருந்து அவனை விலக்குவதற்காக யமன் எத்தனையோ ஆசைகளை காட்டினான். அவை அனைத்தையும் மறுத்துவிட்டு உண்மையை அடைய வேண்டும் என்ற ஒன்றிலேயே உறுதியாக இருந்தான் நசிகேதன். அத்தகைய மாணவர்கள் தனக்கு வேண்டும் என்று கூறி அவனை புகழ்கிறான் யமதர்மன். ஸ்லோகம் 10. இந்த ஸ்லோகத்தில் ஒருவர் செய்யக்கூடிய வினையால் எவ்வாறு பலன் கிடைக்கும் என்பதை பற்றி நசிகேதனுக்கு யமதர்மன் கூறுகிறார். வினை பயன்கள் நிலையற்றவை என்று நான் அறிவேன். நிலையற்ற அவற்றால் ஆன்மாவை அடைய முடியாது. அதனால்தான் நிலையற்ற பொருட்களால் நசிகேத யாகத்தை செய்த நான் யம பதவியை அடைந்திருக்கிறேன். அதாவது யமனுக்கும் ஒரு குறிப்பிட்ட அளவுதான் வாழக்கூடிய கால அளவு உண்டு. அதற்கான வினை முடிந்ததும் யமன் மீண்டும் பிறக்க வேண்டும் என்பதை பற்றி அவர் கூறுகிறார். சுவாமிஜி கூறுகின்ற விளக்கத்தை பார்ப்போம். நாம் செய்கின்ற நல்ல மற்றும் தீய செயல்களால் விளைபவை வினை பயன்கள். எவ்வளவு நல்ல செயலாக இருந்தாலும் அதன் விளைவாக எவ்வளவு உயர்ந்த சொர்க்க பதவி கிடைத்தாலும் அது நிலையற்றதே. ஏனெனில் புண்ணியம் நிறைவுற்றதும் பூமியில் பிறந்தே ஆக வேண்டும். ஆசைகளற்ற நிலையை அடையும் போது மட்டுமே பிறப்பு இறப்பு என்னும் சுழலிலிருந்து விடுபட்டு நிலையான இறைவனை அடைய முடியும். இங்கே யமதர்மன் தன்னையே உதாரணமாக காட்டுகிறான். நசிகேத யாகத்தை செய்ததால் தனக்கு சொர்க்கத்தில் பதவி, அதாவது யம பதவி கிடைத்துள்ளது என்கிறான் அவன். அவனது புண்ணிய காலம் தீர்ந்ததும் இந்த யம பதவியும் போய்விடும். நிலையற்ற பொருட்களால் என்று யமன் இங்கே குறிப்பிடுவதை கவனத்தில் கொள்ள வேண்டும். ஹோமகுண்டம், விறகு, நெய் போன்ற புற பொருட்களால் செய்த யாகத்தை யமதர்மன் இங்கே குறிப்பிடுகிறான். இது நிலையற்ற சொர்க்க பதவியை தரும். அதே யாகத்தை ஓர் அகயாகமாக, ஆன்மீக சாதனையாக, ஒரு வித்தையாக செய்யும்போது அது நிலையான முக்தி பேற்றை தருகிறது. அந்த சாதனையே 12ஆம் மந்திரம் விளக்குகிறது. ஸ்லோகம் 11. எவ்வளவுதான் சுகபோகங்களை தந்தாலும் சொர்க்கம் நிலையற்றது என்பதை இந்த ஸ்லோகத்தில் யமதர்மன் நசிகேதனிடம் சொல்கிறார். நசிகேதா, சொர்க்கலோகம் ஆசைகளின் நிறைவிடம், உலகின் ஆதாரம், யாகங்களின் பலனாக கிடைக்கின்ற அளவற்ற இன்பங்களுக்கு இருப்பிடம், பயமின்மையின் உறைவிடம், போற்றத்தக்கது, மகிமை வாய்ந்தது, நீண்ட காலம் நிலைத்திருப்பது, மேலானது. புத்திசாலியான நீ இந்த உண்மைகளை அறிந்தும் அது நிலையற்றது என்பதற்காக அதனை உறுதியுடன் மறுத்துவிட்டாய். விளக்கம். பூமியில் அனுபவிக்கின்ற சுகபோகங்கள் போதாமல் சொர்க்கத்தை நாடுகிறான் மனிதன். எனவே சொர்க்கம் என்பது அனைத்து ஆசைகளும் நிறைவேறுகின்ற இடமாக கருதப்படுகிறது.
பிரபஞ்சத்தை இயக்குகின்ற பல்வேறு சக்திகள் தேவர்களாக உருவகிக்கப்பட்டிருப்பதை முந்தைய பதிவின் விளக்க உரையில் கண்டோம். யாகங்களின் மூலம் மனிதர்கள் தேவர்களை பேண வேண்டும். பதிலாக தேவர்கள் மழை, காற்று முதலியானவற்றின் மூலம் மனித குலத்தை வளர்ப்பார்கள். இந்த சுழற்சியில் ஏற்றத்தாழ்வு ஏற்படும் போது இயற்கை வளம் குன்றுகிறது. எனவேதான் சொர்க்கம் உலகிற்கு ஆதாரமாக கூறப்பட்டுள்ளது. 12வது ஸ்லோகம் முதல் 17வது ஸ்லோகம் வரை நசிகேத வித்தையை பற்றி கூறுகிறது. புறயாகத்தால் தனக்கு யமபதவி மட்டும் கிடைத்தது என்றும், இத்தகைய உலகங்களின் நிலையாமையை உணர்ந்த நசிகேதன் அவற்றை மறுத்துவிட்டான் என்றும் கூறி, யமதர்மன் அகயாகத்தை பற்றி, அதாவது நசிகேத வித்தையை பற்றி கூற ஆரம்பிக்கிறான். அந்த அக்னி இதய குகையில் உள்ளது என்பது நசிகேத வித்தையின் அடிப்படை கருத்தாக உள்ளது. அந்த இதய குகை பற்றிய விளக்கம் இப்போது ஆரம்பிக்கிறது. அடுத்ததாக 12வது ஸ்லோகம். நீ கேட்ட ஆன்மா சிரமப்பட்டு அடைய வேண்டியது மறைவான இடத்தில் இருப்பது, இதய குகையில் ஒளிர்வது. இருண்ட பகுதியில் உள்ளது, பழமையானது. புத்தி விழிப்புற்றவன் ஒளிமயமான அந்த ஆன்மாவை அத்தியாத்ம யோகத்தால் தியானித்து இன்ப துன்பங்களை கடக்கிறான். இதன் தொடர்ச்சியை அடுத்த பதிவில் காண்போம். நான் உங்கள் கோவிந்தராய் சுப்பிரமணி. நன்றி, வணக்கம்.